வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு பிவிசி பைப் ஒன்று எடுத்துக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதை போல் ஒரு டிசி மோட்டார். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 ரூபா தான். இதுவும் எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருக்குது. ஸோ இதையும் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது ட்ரில் செக். ஸோ இது ஆன்லைனில் கிடைக்குது, இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்டு. ஸோ இதை நம்ம ஹோல் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 வோல்ட் சாக்கெட். ஸோ இது பார்த்தோம்னா இதுவும் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கிது, இதையும் நம்ம வாங்கிக்கலாம். தென் இது பார்த்தோம் அப்படின்னா டம்மி, அதாவது பிவிசி பைப்போட டம்மி பண்ணுறது. ஸோ 25 mm அதில் போட்டிருக்கு, அதை வாங்கிக்கிங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிசி மோட்டார் இந்த பிவிசி பைப்புக்குள்ளே செட் ஆகுதான்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் மோட்ரு டிசி மோட்ரு நீங்கள் வாங்கணும். இது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு பிவிசி பைப்பு. ஸோ அதுக்கு தகுந்த போல் தான் நீங்கள் மோட்ரு நீங்கள் வாங்கணும். ஸோ இதே போல் மோட்ரு கிடைக்குது. ஸோ இது ப்ரைஸ் 20 ரூபா நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த சாக்கெட்டை நீங்கள் எடுத்துங்க. சாக்கெட் எடுத்துக்கிட்டு ஸோ 2த்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணும்போது இந்த சைடு உள்ளது ப்ளஸ், இந்த சைடு உள்ளது மைனஸ். ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். இல்லைனா அந்த ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரொட்டேட் ஆகும். அதனால் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக நம்ம சால்ட்ரின் வைக்கணும். ஸோ மாற்றி காரணத்தை நீங்கள் சால்ட்ரின் வச்சிடக்கூடாது. இல்லைன்னா அதோட ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம 2த்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு சுவிட்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருக்குது, இதே நீங்கள் வாங்கிக்கலாம். தென் ஸோ அந்த நம்ம சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி அதுக்கு தகுந்தா போல் கட் பண்ணி நம்ம எடுத்தாகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அயனை வச்சு அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். பட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை, மெனக்கிட்ட வேலை அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த சுவிட்சு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதை விட இன்னும் ஸ்மால் சைஸில் இருந்தால் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை புஷ் டைப்பில் இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது புஷ் டைப்பில் இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சால்ட்ரின் பார்த்தா வச்சோம் இல்லையா. ஸோ அதில் ப்ளஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நம்ம இடையில சுவிட்சு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுலேருந்து ஒரு ரெட் ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை 2த்தையும் தான் நம்ம சுவிட்சில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிவிசி பைப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி உள்ளே விட்டுட்டு ஸோ அந்த 2 ஒயரையும் இந்த கேப் வழியாக நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப் வழியாக நீங்கள் வெளில எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதில் தான் நம்ம இந்த 2 ஒயரோடையும் 2 ஒயருமே நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி அடித்தாலும் ஏன்னா டைட் ஆகிருக்கு, ஸோ அதனால் உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி மேலே தட்டுனிங்கன்னா உள்ளே போயிடும். தென் கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 ஒயரையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம காமிச்சோம் இல்லையா. ஸோ அந்த சுவிட்சில் நீங்கள் கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்போ தான் அதை ஆன் ஆஃப் கண்ட்ரோல் நம்மளால் செய்ய முடியும். ஸோ இதை விட புஷ் டைப் சுவிட்சு பெட்ரு. ஏன்னா ப்ரெஸ் பண்ணதுக்கு ரன் ஆகும், நீங்கள் கையெடுத்துட்டிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். பட் இது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. ஸோ என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அந்த புஷ் டைப் சுவிட்சை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க.
ஸோ அடுத்தது நம்ம வந்து இதை உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ அதோடைய சாக்கெட், அதாவது நம்ம இன்புட்டு கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் சாக்கெட் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுக்கும் நான் வந்து ஒரு ஹோல் போடணும். ஸோ அந்த ஹோலுக்கு நான் வந்து அயனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதை விட இன்னும் பெரிய ஹோலாக விட்டால் தான் அந்த சாக்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சாக்கெட் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கிடைக்குது, நீங்கள் கடையிலே வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக நீங்கள் விட்டால் தான் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதில் ஸோ கரெக்டாக இருக்குது. ரொம்ப விட்டிங்கன்னா அது வந்து வெளியில் வந்துடும், அந்த பக்கமாக வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் முடித்த பிறகு நான் க்ளூ கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து அது ஆடாமல் இருக்கும். இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஃபெஃபி பாண்டு இல்லை ஃபெஃபிகால் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து 12 வோல்ட் நம்ம வந்து கொடுக்கும்போது அந்த பின்னை ஃபிக்ஸ் பண்ணும்போது இது வெளியில் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் க்ளூ கன்னை வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அதே போல் இந்த சுவிட்ச்லேயும் நீங்கள் வந்து அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது சுவிட்ச் டைட்டாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோல் வந்து பெருசானதுனால கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ அது கீழே விழாமல் இருக்கணும்னா நம்ம ஏதாவது கம்மை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கம்மை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த டம்மியையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ டம்மியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த பேஸ்ட்டும் தேவையில்லை. ஏன்னா சம்டைம் அதை நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அது வந்து நீங்கள் நார்மலாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டாலே போதும், அது டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஒயர் அப்படியே உள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது போய் அந்த சுவிட்சில் வந்து இடிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சுவிட்சு வந்து சென்டரான பொசிஷனில் வைக்கணும். ஸோ இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரில் பிட்டில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அது ரன் ஆகுதான்னு முதல்ல செக் பண்ணிப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 12 வோல்ட் டிசி அடாப்டர். இது 3 ஆம்ப்ஸ் பவர். இது இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். லைட்டு பார்த்திங்கன்னா வந்து எல்இடி பிளிங்க் ஆகுது, எரிஞ்சிகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த சாக்கெட்டில் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ரன் ஆகிறது உங்களுக்கு தெரியும், சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரில் பிட்டை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ட்ரில் செக்னு சொல்லுவாங்க. இது ஆன்லைனில் இருக்குது, அமேசானில் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு மேலே உள்ள கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த நம்ம ட்ரில் பிட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை எடுத்து ஸோ இந்த ஹோலில் நீங்கள் விட்டுடணும். ஸோ இதை போட்ட பிறகு இந்த கேப் மாதிரி இருக்கு பாருங்கள், இதை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை வச்சு டைட் பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே செட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். பட் லோக்கல் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கிடைக்காது. இப்போ பார்த்து செக் பண்ணி பார்ப்போம். மீண்டும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ரன் ஆகுது.
வச்சு நம்ம ஹோல் போட்டு பார்ப்போம், வேலை செய்தான்னு பார்ப்போம். ஸோ இந்த மோட்டரோட பவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மி தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கண்டினியூவாக அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோலுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பெரிய ஹோல் போடணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பெரிய டிசி மோட்டார் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சின்ன சின்ன இதுக்கு தான் நம்ம வந்து இந்த ட்ரில்லிங்கை நம்ம யூஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.